Welcome to Math with Einstein class. வணக்கம். முந்தைய கிளாஸ்ல நம்ம அளவியல்ல வட்டம் பார்த்தோம், கோளம் பார்த்தோம், அரைக்கோளமும் பார்த்தோம். That is circle, sphere and hemisphere. இந்த மூணுடைய சூத்திரங்களை நம்ம பார்த்தோம். So here recall of previous class என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சாம்பிள் எடுத்துக்கிறோம். That is radius of a sphere and a hemisphere is 7 centimeters. Then find the following. ஒரு அந்த கோளம் அரைக்கோளத்தினுடைய ஆரம் என்று சொல்வது 7 சென்டிமீட்டர் என்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆரம் கொண்ட கோளம் அரைக்கோளத்தினுடைய பரப்பளவுகளை நாம இப்ப கணக்கிட சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று தட்டையான பரப்பு அல்லது வட்டம், வளை பரப்புன்னு சொல்லுவாங்க, மொத்த பரப்புன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம நேற்று சூத்திரம் பார்த்துட்டோம், அதனால நேரடியா ஃபார்முலாவுக்கு போயிடுறோம். இதுல நமக்கு வட்டத்தை தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஆர் என்பது 7 சென்டிமீட்டர். அப்ப ஆர் ஸ்கொயர் என்னவா இருக்கும்? அதனுடைய வர்க்கம் 49 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப பையார் ஸ்கொயர் எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை கணக்கு பண்ணீங்கன்னா 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ வட்டத்தினுடைய பரப்பளவு நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், இதுக்கும் அப்ளை பண்றோம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, இதை மற்றதைகளையும் கண்டுபிடித்து வைத்துக் கொள்கிறோம். ஈஸியா பாருங்க, 1 பையார் ஸ்கொயர், 2 பையார் ஸ்கொயர், 3 பையார் ஸ்கொயர், 4 பையார் ஸ்கொயர் அப்படியே பெருக்கி எழுதிட்டீங்கன்னா இதை பயன்படுத்தி இதுக்கு உள்ள பரப்பளவுக்கு உள்ள சூத்திரங்களை போட்டு நீங்க என்ன பண்ணிடலாம், ஆன்சர்ஸை நீங்களே எழுதி பார்த்து கொள்ளுங்க. மிக எளிமையாக ஒரு பையார் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்த 2, 3, 4. அப்ப 4ங்கிறது என்னது? கோளத்தினுடைய உங்களுக்கு பரப்பளவுன்னு கிடைச்சிடும். அது மொத்த பரப்பு ஏதோ. அடுத்த 3 பையார் ஸ்கொயர் என்ன? அரைக்கோளத்தினுடைய மொத்த பரப்பு கிடைச்சிடும். 2 பையார் ஸ்கொயர் என்ன? வளை பரப்பினுடைய சூத்திரம். அடுத்து 1 பையார் ஸ்கொயர் என்ன? தட்டையான பரப்பினுடைய இவ்வளவுதான். Thank you for watching Math with Einstein. Kindly share and subscribe it.